சோஷியல் மீடியாவில் நீங்கள் உட்காந்துட்டே டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, சரி இவருக்கு இந்த நிலைமையா, சும்மா எடுத்துமோ கவுத்துமோன்னு இவர் யார், என்ன இது, எவ்வளோ சாதனை படித்தார், என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பொண்ணப்பெல்லாம் நடுத்தருக்கு வந்துட்ட மாதிரி போடுறது. குடும்ப பிரச்சனை. நான் இன்னும் வந்து கார்னரில் சுற்றி பொம்மை கம்மை அது எலுமிச்ச பழம் இன்னொன்று சுற்றி மந்திரம் பண்ணுறாரு. சரி, இந்த வேலை இப்படி எத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் எனக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைங்க அன்னைக்கு கூட ஏதோ ரசத்தில் ஏதோ கலந்து கொடுக்க சொன்னார், பொடியில் கலந்து கொடுக்க சொன்னார். 2 வருஷம் பேதி ஆகிக்கினேன்னு ஆள் அப்படியே உருகிட்டேன். நாள் பர்த்டே கொண்டாடும் போது அவர் எப்போவுமே லைஃப்பில் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வேண்டாம் தான், நான் தண்ணி அடிச்சாலும் போயிடுவார், அங்கே நிற்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆள் பீரை வாங்கி வந்து கொடுக்குறாரு பிறந்தநாள். இந்த 1.5 வருஷத்தில் மாறி போயிட்டு கடைசியில் பீரில் போட்டு கொடுத்துருக்காரு. என்ன கலந்து கொடுத்தாரு இல்லை, ஸ்லோ பாய்சன். அது நான் ஆஸ்பத்திரி போய் பார்க்குறேன், குடலை எவ்வளோ தான் சுத்தம் பண்ணுறது, அப்படியே போக அது கிட்னி வரைக்கும் போயிடுச்சு. இளநீரை இப்படி கையில் வச்சு இப்படி வச்சா அப்படின்னா போதும் தவளக்கம் அடிச்சுக்கணும், அப்படி அடிச்சு அப்படி சாப்பிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஆள் அப்படியே குறுக்கி எரியும் போனால் எரியும், திடீர்னு மஞ்சளாக வரும், சிவப்பாக வரும். ஒரு நாள் சண்டையில் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் அன்னைக்கு போடுங்க அந்த கொடுக்கும்போது இருக்கிறா ஏதோ பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே பேரலைஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் சொல்ல, பப்ளிசிட்டி பண்ணல. பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சுவேன். இத்தனை வருஷத்தில் நானும் என் ஒய்ஃபும் படம் பார்த்தது அநேகமாக 2 படம் தான். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. ஸோ இதுதாங்க வாழ்க்கை. இப்போ சில பேர் என்ன கை காணும், என்ன பண்ண நீ அப்போல்லாம் எல்லாருக்கும் செஞ்சு, உங்கள் அக்கா தங்கி செஞ்சீங்க, அவ்வளோ செஞ்சீங்க, ஏன் உங்கள் வீட்டை எப்படி வச்சுருக்கீங்கன்னா, ஆண்டவன் அந்த நேரத்தில் நல்லா கொடுத்துருந்தா நல்லா வச்சுருந்தேன். இன்றைக்கி என் பொசிஷன் எப்படி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து லைஃப்ன்றது யோசிக்க டைம் இல்லை. நாளைக்கு காலையில் நீ முழிச்சு பார்த்தா தான் இருக்குன்றது கன்ஃபார்ம். இப்போ நான் வரும்போது வந்து நீ அம்மா சாங் பாடிட்டு இருந்தீங்க, வளர்ந்தே வந்து அந்த சாங் தான் வருது, அம்மா சாங். இப்பயும் அம்மா மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ சொன்னால் அழுதுருவா. சாபமே வரமாக சுழலும் இந்த வாழ்க்கை. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பொன்னம்பலம் அவர்கள். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் உட்காந்துட்டே டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, சரி இவருக்கு இந்த நிலைமையா, சரி இவர் இப்படி நான் பார்க்க வந்து கஷ்டமாக இருக்குது, சரி இவர் இப்படி இருந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது ஒரு பக்கம் பாசமாக இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை பாவமாக பார்க்காதீங்க அப்படின்னு மாதிரி ஒரு வழி உங்களுக்கு இருக்கா? இல்லை, அப்படி எப்படி 2 வகையில் எடுத்துக்கலாம். சிச்சுவேஷன் எல்லாருக்கும் ஒரே சிச்சுவேஷன் இருக்காது. யூஸ்வலாக வந்து இப்போது மனிதர்கள் எல்லாரும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கோபமாக எடுத்துப்பாங்க, ஒரு சில விஷயம் அமைதியாக எடுத்துப்பாங்க, ஒரு விஷயம் தன்மையாகவும் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம என் வேலையை பார்க்குறேன். இந்த ஒரு சின்ன ஒரு எல்லாருமே வந்து ஒரு விஷயங்கள் வந்து சுமத்துறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்க மேலே பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் எக்ஸாம்பிள் ரொம்ப இல்லை. ஒருத்தர் வந்து டப்புன்னு எழுதிடறான், பொன்னம்பலத்துக்கு தற்போதைய நிலை. நான் என்னமோ அப்படியே பிடிச்சி குஷ்டரோகம் பிடிச்சி ஐயாப்பான்ற மாதிரி நல்லா தான் இருக்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போனேன், எதுக்காக போனது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் பீப்புள்ஸும் அந்த இதுவும் என்னென்னா, எல்லா மீடியாஸ்லாம் என்னென்னா, நல்ல மீடியாஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நல்ல நடிகர்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு மீடியாஸ் தான் காரணம். 100க்கு 100%. இப்போ தற்காலத்தில் இந்த புதுசாக மலைச்ச சின்ன சின்ன ஒரு காளான்கள் என்ன ஏது வேலைக்கு எங்கே போகணும்னு தெரியாமல், வேலை எங்கே கிடைக்கல, ஏதோ பணம் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஒன்று, எப்படி வேணாலும் வாழலான்னு ஒன்று. அது மாதிரி ஒருத்தருடைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது அவர் யார், இந்த சினிமா இருக்கவரா, எத்தனை வருஷமாக இருக்கார், அவரால் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததா, இல்லை அவரால் மக்கள்கள் எதனா பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை இவருடைய கஷ்டங்கள் என்ன பட்டிருக்காரு சினிமாவில். ஏன்னா சினிமாவில் நார்மலாக ஆக்டிங் பண்ணுறது கூட சாதாரண கஷ்டம் கிடையாது. எல்லாம் நினச்சிருக்காங்க படத்தில் பார்க்கறது லாஸ்ட் டேக்கை தான் பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி 8 டேக்கு ஃபெயிலியர் ஆச்சுல, அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எப்படின்னா, எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். நான் ஒன்றும் 10,000 கோடி கையில் வச்சுட்டு நான் சினிமாவில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து அதெல்லாம் கிடையாது. உன்னை ஒருத்தனை காப்பாற்றணுன்னா எனக்கு சின்ன வேலை போதும், கோயிலில் பிச்சைட்டா போதும். 2 பேரை காப்பாற்றினா உண்மையிலே கொஞ்சம் உழைச்சா போதும். 3 பேரை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக அவனுக்கு நார்மலாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் சம்பளம் வேணும். நீ ஒரு 5 பேரை காப்பாற்றினா அதுக்கு மாதிரி எல்லை கிடையாது. அப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் 11 பேர். அப்போது நாங்கள்லாம் ஒவ்வொருத்தர் எறும்பு புத்தில் இருக்கிற எறும்புங்க மாதிரி, எங்கள் அண்ணன் ஒரு பக்கம், சின்ன அண்ணன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இப்படி சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் கட்டி காத்தோம். அதில் வந்து சில பேருக்கு
வேலைகள் வந்து வயதாக வயதாக அவங்களுடைய இதெல்லாம் குறையும் போது சிறுவர்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது அந்த தொழிலில் அதை சார்ந்த தொழிலெலாம் சேர்ந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றோம். இன்றைக்கி எவன் காப்பாற்றுறான்? எங்கே போய் கேட்டல ஆஸ்பத்திரி பாரு, எங்கன்னா போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாய் தந்தையெல்லாம் எடுத்து போய் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இதில் சேர்த்து வச்சிருக்கான், அநாதை இல்லத்தில். ஸோ இந்த மாதிரி காலத்தில் நாங்கள் இருந்து பார்க்குறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இன்னைக்கு கல்யாணம், நாளன்னைக்கு டைவர்ஸ்ன்றான். இந்த முன்னெல்லாம் அப்படி சொந்த பந்தம் மாமா மச்சான் எல்லாம் கரெக்டாக பிடிச்சவங்க கேட்டு கரெக்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. அதில் எதனா ஒரு தவறுகள் நடந்தாலும் அவங்களுக்கு பொறுமையாக இருந்து சுற்று வட்டாரங்கள் இருந்து காப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிம்மதியான இருக்கிறவங்கள சும்மா எடுத்துமோ கவுத்துமோன்னு இவர் யார், என்ன இது, எவ்வளோ சாதனை படித்தார், என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பொண்ணாப்புல நடுத்தருக்கொண்ட மாதிரி போடுறது தற்போதைய நிலை. சரி, தற்போதைய நிலை என்ன? அப்படியே பக்கத்து ஃப்ரேமில் அவரை போடுங்க. யார் பப்ளிசிட்டி கொடுத்தவர், அவர் எந்த மாதிரி பென்ஸ் கார் வச்சுருக்காரா, இல்லை பெரிய பில்டிங்கை வச்சுக்கின்னு நான் இந்த நிலையில் இருக்கிறேன், பொன்னம்பலம் தற்போதைய நிலை அப்படின்னு சொன்னால் நியாயம் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பர்சனலாக அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா பொன்னம்பலம் சார் வந்து நாங்கள் சின்ன 96 வந்து பயங்கரமாக வந்து பார்த்து வீழ்ந்த ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ, இப்போ வீட்டில் வந்து அவரே தனியாக இருக்காரு, ஃபேமிலி எங்கே போயிட்டாங்க, அவருடைய மகன் மகள்லாம் எங்கே இருக்காங்க? ஐயோ இதெல்லாம் கேட்டுங்க. பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சுவேன். அடுத்தவங்களுக்காக வாழற ஆள் நான். இப்போ நான் என் மனைவி மக்களோடு இங்கே இருக்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டில் நான் கல்யாணம் பண்ணும்போதே ஒரே ஒரு விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது, அது அவமானப்படுத்த நினைக்கலாம், எனக்கு குலதெய்வம் மாதிரி இந்த சினிமா தாய் தான் என்னை வந்து இன்றைக்கி வளர்த்து இன்றைக்கி ஆளாக்கி என் பெரிய குடும்பத்தை காப்பாற்றிருக்கு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு இன்னொருத்தரோட நிலைமை வேறு மாதிரி இருக்கும், மனநிலையும் வேறு மாதிரி இருக்கும். என் ஒய்ஃபுடைய மனநிலை அப்படின்னா சினிமாவினால ஆகாது. இத்தனைக்கும் அவங்களோட அண்ணன் பார்த்தீங்கன்னா திரு ராதாரவி அவர்களுடைய பர்சனல் பிஏ, அவரும் சினிமாவில் இருக்கார். இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப முட்டுக்கட்டையாக இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் தளர்த்து ராதாரவி தான் சொல்லி சினிமாக்காரனாக வெறுக்காதம்மா, அவரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட பிறந்தவர் தான், நீ நேரில் அங்கே படத்தில் பார்த்தது வேற, அவர் நேராக பாருன்னு நான் நார்மலாக இருக்கிற வீடியோ எனக்கு தெரியாமல் யாரையும் எடுத்து காட்டியிருக்காங்க. ஓஹோ, சினிமாவில் இருக்க மாதிரி இருக்க மாட்டேன், இவரோட சாதாரண ஜாலியாக சிரிச்சு பேசி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. எனினும் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அவங்க ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போது ஒரே ஒரு விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சில விஷயங்களை வெளியே வைக்கணும், ஒரு சில விஷயங்களை உள்ளே வைக்கணும். நான் உங்கள் சினிமா என்ற ஒரு விஷயம் அதை வந்து கதவுக்கு வெளியே வச்சுருங்க. அது தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அது யாராக இருந்தாலும் பாதனைன்றது நம்மளுக்கு உதவுறது தான், இருந்தாலும் பாதனையை உள்ளே கொண்டு வர்றது வழக்கம் இல்லை. அது எந்த காலத்தில் இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வேண்டாம். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நானும் என் ஒய்ஃபும் படம் பார்த்தது அநேகமாக 2 படம் தான். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, 2 படம் தான் ஒன்றா பார்த்து. அதில் உள்ளத்தை எலிதான் ஒரு படம், அதுவே பாதி படம் தான். அப்புறம் இன்னொரு படம் என்ன படம் பார்த்தா ஞாபகம் இல்லை. அப்போ பார்த்துங்க 2 படம் தான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சினிமாவுக்கும் அவளுக்கும் செட் ஆகாது. இப்போ என் பையன் இருக்கான், அவன் வேலை இல்லைனாலும் சும்மா இருப்பேன் தவிர சினிமா பக்கம் வர மாட்டேன்வான். அவங்களோட இது டேய் அப்பாவோட போதண்டா இந்த சினிமா, ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் சினிமாவில் போகிறார். சினிமா நிலையான ஒன்று கிடையாது, இன்றைக்கி தூக்கம் கீழே இருக்கும். அதேமாரி அதில் வந்து போன கெட்ட பழக்கங்கள் நிறைய வரும். ஏன்னா உலகத்திலே சிறந்த மகா அங்காடி எதுனா சினிமா தான். நீ எதை கேட்டாலும் கிடைக்கும் ஒரே இடம். இந்த பப்ளிசிட்டிலாம் வருது, உங்களுக்கு கேட்ட அனைத்து கிடைக்கும் ஒரே இடம் அப்படின்னு சொல்லுவா பப்ளிசிட்டி. அந்த மாதிரி சினிமா தாங்க. நல்லது கெட்டது இருக்குது இல்லாது எல்லாம் அங்கே தாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்து வெளியே வரான்னா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம அது ஒழுக்கமாக இருந்து இருக்கனால தான் சில விஷயங்கள் ஏற்றம் இறக்கும். இப்போ நீ உனக்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா செலவுனா அது ஒன் வே போயிட்டு இருக்கு. உறவு என்பது உறவு செலவு என்பது மீண்டும் அது உன்னை வந்து அந்த முறையில் கூப்பிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்மளை சுற்றி அந்த இதுகள் நல்லது இருக்கட்டும் சோகம் எல்லாம் கலந்துடும். அதனால தான் இந்த சொந்த பந்தங்கள் நம்ம இப்போ இந்த பேப்பர் விஷயம் நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கு நான் அதை சொல்கிறேன். என் குடும்பம் வந்து இப்போ நான் இங்கே வரேன்னா வருவாங்க, வந்துடுவாங்க. இப்போ சினிமாக்காரங்க 4 பேர் வருவாங்க. என்னை பார்த்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்களால முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரலைஸில் படுத்திருந்தேன், அதுக்கப்புறம் இதில் படுத்தேன், இப்போ எழுந்து உட்காடுறேன். நல்லா கேட்டுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே பேரலைஸ் ஆகிடுச்சு. யாருக்கும் சொல்ல, பப்ளிசிட்டி பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து யோகா நல்லா பண்ணுவேன், கலரி எனக்கு தெரியும். நான் அதை வச்சு கொஞ்சம் அதை வந்து கையை காலில் அசைச்சு இப்போ இன்றைக்கி கால்லாம் வந்து நல்லா இப்படி தூக்குறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய இதுதான் எக்ஸசைஸ் தான். உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ வந்து யாராவது வந்து என்ன அப்பா வந்து கஷ்டப்படுற, நீங்களாம் வந்து ஏன் விட்டுட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கு அது அவங்களுடைய விருப்பம். நான் எனக்கு சம்மந்தமே பண்ண மாட்டேன். ஒரு குழந்தைய வளர்க்குற வரைக்கும் தான் என் கடமை. வளர்ந்த பிறகு அவமானப்படுறதோ அவள் பெருமைப்படுத்துகிறதோ அவங்க இஷ்டம். அதை அவங்கள புரிஞ்சிக்காதன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே தாயை சேர்ந்தது. அது ஒவ்வொருத்தரும் மனதாமே. இப்போ அவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க, நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது.
யாருக்கு எப்போ ஞானம் வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த காலத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் இடங்களில் பார்க்குறேன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் படமே எல்லாம் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சீனே ஹை ஸ்பீடில் ஓடி வர சீனை பார்த்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கன்றாவே இருக்கும் சிலது அதுதான் வேறு வழியில் அந்த இருக்கிற டென்ஷனில் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. காசு சம்பாதிக்கிற வழி இல்லாமல் அலைச்சலாகி கடைசியில் தேட்டரில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காரும்போது எதையோ பார்த்து சிரிக்கணும்டா அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இதை தான் பார்த்து சிரிக்கணும்லாம் இல்லை, எதையோ பார்த்து சிரிக்கணும், எதையோ பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற காலகட்டம் போகுது. நாகரிகம் மாறுது, கலாச்சாரம் மாறுது, எல்லாமே மாறி உள்ள ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் இருந்தாலும் இப்போ எப்படி இருக்காங்களா ஃபாரில் அந்த மாதிரி எல்லாம் பின்பற்றுறவங்க ரோடு ஏன் நல்லா இல்லை. இன்றைக்கே அம்மா அப்பாவை தனித்தரில் விடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை யாரும் இளைஞர்கள் கேட்குறாங்களா? கேட்டால் கொஞ்சம் லேடிஸை கேட்டால் சொல்லணும், நீங்கள் ஏன் அந்த மாதிரி பார்வையில் பார்க்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பார்வையில் பார்த்தானா தாய் ஸ்தானத்தில் பார்க்கலாம். எங்கள் அம்மாவில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் லைஃப்லேயே பார்த்தது இல்லைப்பா, எங்கள் அக்கா தங்கச்சமாக கொண்டா பார்த்தது. அதனால தான் அவங்களைங்க இன்றைக்கி பார்க்குறாங்க கொள்கிறாங்க. அதெல்லாம் சினிமா வந்து ஒரு கிளுகிழுப்பா. அந்த நேரத்தை நீ பார்த்தியா 4 செவத்துக்குள்ள ஒரு ரசிகத்தை பார்த்து நினச்சிக்கோ. இல்லை உனக்கு அதில் படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமா புதுசாக இல்லை, வெளியே நடக்கிறதா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு படத்தில் ஒருத்தன் ஹீரோ எப்படி உழைக்கிறான், அவன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறான், அக்கா தங்கச்சிட்டு சண்டை போட்டால் என்ன வருது, வர மச்சா எப்படி இருக்கான், மாமா இருக்கான், அந்த ஒரு இதுக்காக ஹீரோ போராடி வெல்ற படம்லாம் நிறைய தான் வருது. எப்போதுலேருந்தே இருக்குது. ஏன் அதனுடைய கருத்து பார்க்காம ஒன்லி அவங்களுக்கு கண்ணு குழுப்பாக இருக்கணும் அது பார்க்குறாங்க. வழி இல்லை, அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு. இப்பயும் கால் பண்ணுறாங்களா உங்கள் பசங்க? கால் பண்ணுவாங்களா, பேசுகிறாங்களா? பேசுவாங்க. எனக்கு சில நேரம் பிடிச்சா ரொம்ப நேரம் பேசுவேன், பிடிக்கலன்னா விட்டுருவேன். நம்ம ஒரு டைப்பு எப்படி சொன்னால் எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல் பேச்சு கேட்குறவங்க இது போல. நம்மளாம் வந்துட்டு ஐயோ நெய்னா வாடான்னு நேற்று சட்டை போட்டு ஆமாடா என்னடா கடைசியில் செத்த பிறகு நான் ஃபோட்டோ வச்சா கும்பிட போகிறேன், இருக்கிற வரைக்கும் பேசிக்க போகிறோம், இல்லாதப்போ என்ன பண்ணுறது நீ இல்லைண்ணா அதோ இன்னொருத்தருக்கடா இத்தனை பிள்ளைங்க இருக்குதா, அதுங்களை பார்த்து தெரிஞ்ச பிறகு திருப்பி வா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவர் கவலையே பண்ண மாட்டார். நான் உழைக்கிறேங்க, எனக்கு வந்து பசங்களை காப்பாற்ற முடியும். எப்போது இந்த கை கால் இப்படி இருக்கும்போதே நான் நினைக்கும் போது அவங்க அந்த மாதிரி நினைக்கணும். நான் எந்த அளவுக்கு உழைச்சேன், எந்த அளவுக்கு நான் பாசம் காட்டியிருக்கேன்றது அடையாளம் தான் நான் இப்போ இருக்கிறது. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா எந்த அளவுக்கு நான் வந்து வெளியே பாசம் வச்சுருந்தேன், எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தேன், அவங்க என் மேலே மரியாதை வச்சுருக்காங்க அடையாளம் தான். இன்றைக்கி 1.25 கோடி செலவு பண்ணி சிரஞ்சீவி சார் எனக்கு உயிர் கொடுத்துருக்காரு, ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து ஏதோ வகையில் கொடுத்துருக்காங்க. அவங்களும் எவ்வளோ இஷ்டமோ கொடுப்பாங்க. அது என்னுடைய பாசம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஒவ்வொருத்தர் மனசுலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அவங்க நினைப்பாங்க சரி அவங்க கொடுத்துருப்பாங்க இவங்க கொடுத்துருப்பாங்க, அது அவங்களோட மென்டாலிட்டி போட்டு நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பேசிக் எடுத்தோன்னு சரத்குமார் எனக்கு ஹெல்ப் பண்ணார், டி சிவா அப்புறம் ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்தால் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த கையில் ஆப்ரேஷனுக்கு அவங்க தான் உதவுனாங்க. அதுக்கப்புறம் அவரே சொன்ன பண்ணோம்லாம் இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாரு சரத் சார். போட்டு தலைவா அதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் அவர் பார்த்துக்குவார், ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் அப்போ எங்கே போய் நின்று யார்கிட்ட கேட்குறது, யார் வீட்டுக்கு அட்ரஸ் நான் போனதில்லை, எந்த நடிகர்கிட்டும் வீட்டுக்கு போய் பழக்கமே கிடையாது எனக்கு. நான் திடீர்னு போய் யாருக்கு என்ன இதுன்னு கேட்டால் உபவாசம் கேட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லை, எல்லோரும் கொடுத்து பழக்கம். ஆண்டவனை பார்த்து கொடுத்தா நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்லன்ட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி ஒன்று ஒன்றா இல்லை கேள்விப்பட்டே நிறைய பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 கோடி 1.5 கோடி செலவு ஆச்சு. அதில் ஒரு 1.10 1.30 கிட்ட இவர் செஞ்சீவி சாரே எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். ஸோ இதுதாங்க வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து இப்போ நான் இப்போ என் பிள்ளைய பார்த்துட்டனால நான் 1 கோடிக்கு அங்கே போவேன். இப்போ பையனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணிருக்க முடியும்? சரி இதே நான் 1 கோடி 1.5 கோடிக்கு வீடு வச்சுருந்தேன்னு வச்சுங்க, இப்போ என்ன பண்ணியிருப்பேன், என் உயிரை காப்பாற்ற அந்த வீடு விற்றுருப்பில்ல. ஸோ ஏற்றம் தரவு பணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பேர் ஆட்டோ டிரைவர் போகிறான், ஒரு லாட்டி டிக்கெட் வாங்கினா கோடி சொன்னாயிட்டான் 40 கோடி 50 கோடி அவ்வளோதான். நீ 40 கோடி இன்றைக்கி உனக்கு ஒரு பெரிய இது லைஃப் கிடச்சிடும், ரோட்டில் போக லாரி அடிச்சு சாவ என்ன பண்ண முடியும்? பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாம் சொல்லணுன்னா அது எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இழந்துருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்காக பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த சம்பாத்தியம் எப்படி கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சாதான். இப்போ சில பேர் என்ன கை காணும் என்ன பண்ண போல, நீ அப்போல்லாம் எல்லாருக்கும் செஞ்சு உங்கள் அக்கா தங்கச்சி செஞ்சீங்க அவளுக்கு செஞ்சீங்க, ஏன் உங்கள் வீட்டை எப்படி வச்சுருக்கீங்கன்னா ஆண்டவன் அந்த நேரத்தில் நல்லா கொடுத்துருந்தா நல்லா வச்சுருந்தேன். இன்றைக்கி என் பொசிஷன் எப்படின்னா அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒன்றும் குழந்தைகளை நடுத்தரில் விட்டு போகல, அவங்க வருவாங்க, இஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. இப்போ இங்கே இருக்க நான் டேட்டியாக இருக்கும், டாய்லெட் போவேன், இது போவேன், எனக்கு தூக்கி உட்கார வைக்கிற ஸ்டேஜ் இருந்தது. இப்போ தான் நானே ஏந்து உட்கார அளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா ஸோ ஓரளவுக்கு நம்ம இப்போ இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ சில பேருக்கு இந்த இடத்துக்கு வர பிடிக்காது, நான் நிறைய பேர் சேர்க்க மாட்டேன். வந்தவொடனே என்னான்னு கேட்பேன், என்ன விஷயம்னுவேன், இது மாதிரி சரி அவங்களுக்கு இது பார்ப்பாங்க. திடீர்னு சரி கிளம்புறேன்னுவாங்க, இப்போ கிளம்புறேன் போயிட்டோம். எதையும் யாரையும் ஸ்டாப் பண்ணுறதில்ல, அவங்கவுங்க போனால் அவங்க கற்றுக்கினா தான் உண்டு. எல்லாமே எஜுகேஷன் மாதிரி தான், அவ்வளோதான். அதனால விட்டுட்டேன் யாரையும் வர்றதில்ல போகிறது. வெற்றியில் இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கும் போது கூட இருந்த நபர்கள் உங்களுக்கு வந்து இப்போ உடல் உபாதை ஏற்பட்டுருச்சு, கஷ்டம் வந்து வருது, உடல் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறப்போ அந்நேரம் சொந்தங்களா இப்போ வந்து சிம்பிள்ங்க ஒன்றும் இல்லைங்க. அப்போ வந்து பெரிய நடிகர்லாம் என்ன கூப்பிடுவாங்க, அவங்களோட போய் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்களோட ரூம் போட்டு தங்க மாட்டேன். வேலை முடிஞ்ச அடுத்த கையோட நீட்டாக
கூட படித்தவனுங்க எனக்கு சகோதரர் மாதிரி. நான் வந்து என்னை படிக்க வச்சவனுங்க கிட்ட இந்த நோட் புக்கை அவன் நோட் புக்கை என் நோட் புக்கை எடுத்துன்னு காம்பஸ் அவன் காம்பஸ் என் காம்பஸ் என் பெண்ணு அவன் பெண்ணு எடுத்துன்னு தான். எல்லோரும் ஏழைங்க தான். அதுக்காக நான் பணக்கார தேடி தேடி லவ் பண்ண முடியுமா? எல்லாரையும் அன்பு கொடுங்க அவங்க அன்பு கொடுங்க அவங்க அன்பு. நம்ம தொழில் செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அன்பு வெளியேருந்து வரப்போகுது. பட் என் கூட இருந்த எல்லாருமே யாரும் பெரிய ஆளாக ஒன்றும் பெருசாக கிடையாது. அதில் 1-2 பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லாதவங்க வருத்தப்படுறாங்க. அது போதும், அவ்வளோதானே. கண்டிப்பாக. அதனால் நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து லைஃப்ன்றது யோசிக்க டைம் இல்லை. நாளைக்கு காலையில் நீ முழிச்சு பார்த்தா தான் இருக்குன்றது கன்ஃபார்ம். ஒரு ப்ரைவேட் சேனலில் நீங்கள் ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டீங்க, இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ஒரு பெல்லை வந்து அங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் காலில் உதைக்கணும். அப்படி காலில் ஒரு கிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று பண்ணீங்க. அப்படி பார்த்த பொன்னம்பலம் வந்து உங்களுக்கே வந்து என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, சே நமக்கு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்துக்கலாமோ, நம்ம வந்து நிப்பாட்டிருக்கலாமோ? நல்ல பலமாக தான் இருந்தேன். குடும்ப பிரச்சனை இல்லை, பொறாமை அப்படி சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பாவுக்கு 4 ஒய்ஃபு, அதில் 3 ஒய்ஃபு தெரியாமல் பண்ணிட்டார். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று புள்ள நினச்சி தான் நாங்களாக இருந்தோம். ஸோ நான் சினிமாவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைய அவருக்கு 40 வயசு ஆகிடுச்சு. அப்போவே 43 42 என்னமோ. ஸோ இனிமேலாம் கல்யாணம் ஆகாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த குடும்பத்துக்காக நீயும் கொஞ்சம் உழைச்சிருக்க. அது ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் 2 வருஷம் அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவும் சம்பாரிச்சாரு, சின்ன அண்ணன் சம்பாரிச்சு, பெரிய அண்ணன் சம்பாரிச்சேன். அதில் நீ ஒரு பங்கு, நீ கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன். நான் அந்த அளவுக்கு ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு கல்யாணம் பண்ணோன்னு இல்லை, நான் பெரிய இதுவாகணும், நான் பெரிய எடிட்டரில் பெரிய இதுவாகணும், அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி அது மாதிரி ஆச்சு எல்லாம் இல்லை. நான் எதை வச்சு நான் கல்யாணம் எனக்கு பண்ணால் பாம்பு குரோக்கில் தான் கல்யாணம் பண்ணணும். ஒன்று பண்ணுவேன்னா ஒரு 1 lakhல நீங்கள் ஃபஸ்ட்டு எதனா ஒன்று கோயில்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன மண்டபமோ ஏதோ ஒன்று பண்ணீங்க, ஹாலில் கூட பண்ணால் போதும். பண்ணிவிட்டு மிச்சம் 4 லட்ச ரூபா எடுத்து பிஸ்னஸ் நீங்கள் ஒரு அப்போல்லாம் ரொம்ப கம்மி தானே, 4 லட்சன்றது இன்றைக்கி 40 லட்சம் மாதிரி. ஆமாம். அதனால் சேர்த்து வச்ச கூட உங்களுக்கு தரேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க. அப்போது அதில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வச்சு நீங்கள் லைஃப் லாங் ஓட்டினாங்க. பொன்னம்பலம் எப்போ சாவான் எப்போ இருப்பான்னு எனக்கே தெரியாது. நான் வந்து ஸ்டட்டில் இருக்கிறோம். அதனால் எனக்கு கூட நீங்கள் மேனேஜர் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு. அது இல்லை, பண்ணால் நான் பாம்பு குரோல் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் அடி லைஃப்பில் எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் போச்சு காசு. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக இன்கம் டேக்ஸில் என்னை மாட்டி விட்டார். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது. இன்சூரன்ஸ் அடமானம் வச்சு ஒரு 60,000 ரூபா கேட்கலான்னு இருந்தேன். அது ஒரு 3 லட்சமோ 2 லட்சமோ இன்சூரன்ஸ், அதை வச்சு அடமானம் வச்சு வாங்கலாம். நான் அதை எடுத்து போய் போட்டு என் ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எடுத்து போய் கொடுக்குறேன். அங்கே என்ன சார், இது ஆள் மாறி சார், கையெழுத்து போட இவங்க இல்லை, முத்துக்குமாரசுவாமி அவர் தான் கையெழுத்து போடணும் நிமா அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு இது ஆயிடுச்சு. இப்படி ஒரு சில தவறுகள் போயிட்டு இருந்து சினிமா கம்பெனியில் நம்பர் ஆஃப் டேஸு கொஞ்சம் இது பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டாண்ட வந்து பள்ளம் தோண்டிந்தார். எவனோ எதையோ சொன்னதை கேட்டுட்டு சூனியம் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து இருதயராஜின்ட்டு ஒரு பையன் நம்ம கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் அவர் கிறிஸ்டின், அவருக்கு இது நம்பிக்கைலாம் கிடையாது. பாவம் அவரை மிரட்டி இவர் அங்கே வந்து பள்ளம் தோண்டு, இல்லைன்னா உன்னை வந்து திருடன் சொல்லி உன்னை அவன்கிட்ட மாட்டி விட்டுருவேன், அப்புறம் கேஸ் போட வந்துடும் அப்படி சொல்லி அவரை இது பண்ணோன்னு அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் குழந்தை குட்டி இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் ஏதோ சொல்லியிருக்காரு. சும்மா வாடா, நீ சும்மா நானாக வச்சு நோண்டி இருக்க முடியும், நீ தானே சின்ன பையன் வந்து குத்து அப்படின்னு சொல்லிட்டு வீடு கார்னரில் குத்தி பொம்மை கம்மை அது எலுமிச்சப்பழம் இன்னொன்று சுற்றி மந்திரம் பண்ணுறாரு. நான் யதார்த்தமாக ஒரு 1:30 மணிக்கு வந்து இந்த தேட்டரில் சினிமா பார்த்துட்டு போகும்போது எல்லாம் தலை போவோம். திடீர்னு ஏந்துப்பேன். நான் ஏந்து தம் எடுத்து வெளியே வந்தேன். வெளியே பால்கனிலேருந்து பார்க்குறேன், இவங்க 2 பேரும் வேலை பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விட்டேன். அவர் மறுநாள் வந்து அவனை கூப்பிட்டு